அக்கா அக்கா தங்கச்சி, ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? தெரியும்க்கா, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வா தங்கச்சி, உன்னாலதான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். சரிக்கா, நான் அது வரேன். அண்ணா சீக்கிரம் போங்க. போறோமா? எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காம இங்க இருந்து ஒரு கர்ச்சீஃப் கூட வெளியே போக கூடாது. சஞ்சீவ் ஃபுல் டென்ஷன்ல இருக்கான். இவன் இப்படியே வெறுப்புல இருந்தாதான் நாம நினைச்சது நடக்கும். சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வர்க்கர்ஸா நம்மளான்னு பாத்துடலாம். உங்ககிட்டயே சம்பளம் வாங்கிட்டு உங்களை பத்தியே தப்பு தப்பா பேசுறாங்க, அதுவும் உங்க முன்னாடியே. பக்கத்துல இருந்த என்னாலேயே கேட்க முடியல. நீங்க எப்படிதான் தாங்குனீங்களோ? சம்பளமும் கொடுக்கணுமா, அப்புறம் ப்ராஃபிட்ல பங்கும் கொடுக்கணுமா? எவ்ளோ திமிரு இருந்தா அப்படி கேட்பாங்க? எல்லாம் அபி மேடம் கொடுத்த இடம். சஞ்சீவ் கடுப்பாகிறான். அபிய பத்தி ஏத்தி விட இதுதான் சரியான டைம். பாருங்க சார், நீங்க அபி மேடம் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்ததுதான் இந்த ப்ராப்ளத்துக்குலாம் காரணம். நீங்க அபி மேடம் இந்த ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க சார். மாயா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. தயவு செஞ்சு வெளில போங்க. சஞ்சீவ், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நம்ம ஆபீஸ்ல ஸ்ட்ரைக்கா? சொல்லு சஞ்சீவ், நம்ம ஆபீஸ்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்களா? என்ன நம்ம ஆபீஸ்? இது ஏன் ஆபீஸ்? நீ இந்த ஆபீஸ்ல ஸ்டாஃபா ஒர்க் பண்றதுதான் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் உன்னை இந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்ததே ஒர்க்கர்ஸை ஏமாத்தி அவங்க உழைப்ப உரியறதுக்காகவா? உன்னை வச்சு ஒர்க்கர்ஸை ஏமாத்தி நான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேனம்மா. அதுக்காக ஒன்னு ஆபீஸ் கூட்டு வந்த. சஞ்சீவ், நீ கோவப்படாத. ஸ்டாஃப்ஸுக்கு நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல, அதான் தப்பு பண்ணிட்டாங்க. நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன். அம்மா தாயே, நீ ஒன்னும் பேச வேண்டாம். இது ஏன் கம்பெனி. வர்ற பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். நீ தயவு செஞ்சு போ. நீ என் லைஃப்ல வராத வரைக்கும் நான் நல்லா நிம்மதியா இருந்தேன். நீ என் லைஃப்ல வந்த, என் லைஃப் போச்சு. இப்ப ஆபீஸ்க்குள்ள வந்த, இப்ப ஆபீஸும் போகுது. சஞ்சீவ், நீ ஏதோ கோவத்துல பேசுற. இப்போ அந்த ஆர்டரை முடிச்சு டெலிவரி பண்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இல்லனா பெரிய ப்ராப்ளம்ல நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். அபி, என் ஆபீஸ பாத்துக்க எனக்கு தெரியும். நீ கிளம்புறியா? அதான் சார் சொல்றாருல, போங்க மேடம். மாயா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இது எங்க ப்ராப்ளம், நாங்க பாத்துக்கிறோம். சாரி சார். அபி, இப்ப நீ போறியா இல்லையா? முடியாது சஞ்சீவ். என்னால ஆரம்பிச்ச இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சு ஆர்டரை டெலிவரி பண்ணாம இந்த ஆபீஸை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். ஏய் அபி, நான் சொன்னா கேட்க மாட்டியா? அபி, நான் சொல்லிட்டு இருக்கேன், எங்க போற? ஏய் அபி, வேண்டும் வேண்டும் ஊதிய உயர்வு வேண்டும். தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. ஏய் அபி. ஏய், எதுக்கு நிறுத்துனீங்க? யார் வந்தா நமக்கு என்ன? நமக்கு நியாயம் தான் முக்கியம். போராடுவோம். நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை சரி பண்ணி தர வேண்டியது ஏன் பொறுப்பு. என்ன நம்புங்க. ஸ்ட்ரைக்க விட்டுட்டு போய் வேலையை பாருங்க. நீங்க சொன்னா நாங்க செய்யணுமா? எங்களால எல்லாம் முடியாது.
புரியாம பேசாதீங்கக்கா. இப்போ நீங்க ஸ்ட்ரைக்க நிப்பாட்டலன்னா இந்த ப்ராஜெக்டே கேன்சல் ஆயிடும். நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போயிடும்க்கா. அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனிக்கே பெரிய லாஸ் ஆயிடும். அதனால நம்ம எல்லாருக்கும் வேலை போயிடும்க்கா. கேட்டிங்களா? எல்லாரும் நல்லா கேட்டிங்களா? நம்ம எல்லாருக்கும் வேலை போயிடுமா? ஸ்ட்ரைக்க நிறுத்தலனா நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாங்களாம். என்ன பயமுறுத்துறீங்களா? ஐயோ அக்கா, நான் அப்படியெல்லாம் சொல்லலக்கா. நீங்க அப்படிதான் சொன்னீங்க. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் கிடைக்காம ஸ்ட்ரைக்க நிறுத்த மாட்டோம். உங்களுக்கு என்னதான் பெனிஃபிட்ஸ் வேணும் சொல்லுங்க. எங்களுக்கு சம்பளம் இல்லாம லாபத்துல 10% பெனிஃபிட் வேணும். ப்ராடக்ட்ஸை டெலிவரி பண்ணாதானே நமக்கு லாபம் கிடைக்கும். லாபம் கிடைச்ச உடனே நீங்க கேட்ட 10% ப்ராஃபிட் உங்க எல்லாருக்கும் நான் தர சொல்றேன். இப்ப எல்லாரும் வாங்க, ஒர்க்க பார்க்கலாம். ஆமா வரலட்சுமி, வா போய் வேலையை பார்க்கலாம். ஏய் நீ சும்மா இரு. இத பாருங்க, இந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்டி எங்களை ஏமாத்தாதீங்க. உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என்ன விட்டா ரொம்ப பேசிக்கிட்ட போறீங்க? அபி மேடம் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மேடம் யார் தெரியுமா? அவங்க உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? சார் சார், அதெல்லாம் வேண்டாம் சார். நீங்க சும்மா இருங்க மேடம். நீங்க இவ்வளவு நாள் யாருக்காக கஷ்டப்பட்டீங்களோ அவங்கள உங்களை பத்தி தப்பா பேசும்போது என்னால அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நான் சொல்லியே தீருவேன் மேடம். எல்லாரும் அப்படியே இருங்க, இத வரேன். நம்ம நியாயத்தை தானே கேக்குறோம். பாருங்க, இதெல்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க எல்லார் பேர்லயும் போட்டிருக்கிற பிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட். எதுக்கு மேடம் இந்த செக்? இந்த பணத்தை நீங்க சமமா பிரிச்சு நம்ம ஸ்டாஃப்ஸோட எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி அவங்க வேலை செஞ்சதுக்கு இல்ல அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுங்க. நீங்க எல்லாரும் வர ப்ராஃபிட்ல 10% கேட்டுதான் இந்த ஸ்ட்ரைக் பண்றீங்க. ஆனா அபி மேடம் லாபம் வரதுக்கு முன்னாடியே 20% பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. உங்க ஒவ்வொருத்தர் பேர்லயும் தனித்தனியா பணத்தை டெபாசிட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒவ்வொருத்தரோட கஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி டெபாசிட் பண்ணிட்டாங்க. லலிதா, உங்க அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் இல்ல? மாசா மாசம் டயாலிசிஸ் பண்ண பணத்துக்கு கஷ்டப்படுறல்ல? இனி நீ கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா அபி மேடம் உனக்கு சேர வேண்டிய பணத்துல உங்க அப்பாவுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. இனி உங்க அப்பாவுக்கான டயாலிசிஸ் செலவை இன்சூரன்ஸ் கம்பெனியே பாத்துக்கும். தனலட்சுமி, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண நகை வாங்க முடியாம அக்கம் பக்கத்துல கடன் கேட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல? இனி நீங்க அக்கம் பக்கம் கடன் கேட்டு கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்கு சேர வேண்டிய பணத்துக்கு நீங்க தாராளமா நகை வாங்கிக்கலாம். வரலட்சுமி, நீ உன் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டல்ல? உன் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சு. அது மட்டும் இல்லாம உன் பொண்ணு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் மொத்த செலவையும் மேடமே ஏத்துக்கிட்டாங்க. இனி உன் குழந்தை படிப்பை பத்தி நீ கவலையே பட தேவையில்லை. இந்த மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபோட பிரச்சனையையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு அதை பார்த்து பார்த்து சரி பண்ணிட்டாங்க. இனி நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். இது எல்லாமே உங்க கஷ்டத்தை சரி பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ். இப்ப சொல்லுங்க, அபி மேடம் உங்களுக்காக யோசிக்காம இருக்காங்களா? என்ன மன்னிச்சிடுங்க மேடம். எங்களை மன்னிச்சிடுங்க மேடம். எதிரில நிக்கிறது கடவுள்னு தெரியாம
கடவுள் எங்களுக்கு வரம் கொடுக்குமா கொடுக்காதான்னு சந்தேகப்பட்டுட்டோம் மேடம். ஒரு தாய் தான் பிள்ளை பசி கழறதுக்கு முன்னாடியே அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பிள்ளைக்கே சாப்பாடு ஊட்டுவாங்க. அது மாதிரி எங்க கஷ்டத்தை நாங்க சொல்லாமலேயே நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. உங்களை போய் நாங்க தப்பா நினைச்சிட்டோம் மேடம். எங்களை மன்னிச்சிடுங்க மேடம். ஐயோ, எதையுமே நானா பண்ணல. சஞ்சீவ் சொல்லிதான் நான் பண்ணேன். அவர் இல்லாம என்னால உங்க கஷ்டத்தை போக்கிருக்கவே முடியாது. சஞ்சீவ் சார், உங்க நல்ல மனசு தெரியாம தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். மன்னிச்சிடுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். உங்களை போய் தப்பா பேசிட்டோமே, மன்னிச்சிடுங்க சார். என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சஞ்சீவ் உங்க எல்லாரையும் நினைச்சதுனாலதான் உங்க எல்லார் பேர்லயும் பணத்தை டெபாசிட் பண்ணிருக்காரு. என்ன மன்னிச்சிடுங்க சார். ஐயோ, மன்னிப்பெல்லாம் ஒண்ணும் கேட்க வேண்டாம், விடுங்க. அபி, இன்னைக்கு வேணா உனக்கு இந்த பணம் தேவைப்படாம இருக்கலாம். நாளைக்கு என்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு இது கண்டிப்பா தேவைப்படும். நான் உனக்கு கொடுத்த பணத்தை நீ எல்லார் பேர்லயும் போட்டு வச்சிருக்க. வரலட்சுமி, தங்கச்சிக்கோ சஞ்சீவ் சாருக்கோ நம்ம மன்னிப்ப வாயில கேட்டா மட்டும் போதாது, செயல்ல காட்டணும். நம்ம எல்லாரும் பம்பரமா வேலை செஞ்சு இன்னைக்குள்ள இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணி நம்ம திறமைய காட்டுவோம். சரியா சொன்ன செல்வி. சஞ்சீவ் சாருக்கும் அபி மேடத்துக்கும் நம்ம நன்றிய வேலையில காட்டுவோம். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. நீங்க எப்படி எல்லா வேலையும் முடிச்சு ஆர்டரை டெலிவரி பண்ணுவீங்க? இன்னைக்குள்ள நாம ஆர்டரை டெலிவரி பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வேலை பார்த்தா ஆர்டரை கண்டிப்பா டைம்க்குள்ள டெலிவரி பண்ண முடியும். அபி சொல்றதும் சரிதான். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா ஆர்டர் கண்டிப்பா டெலிவரி பண்ணிடலாம். அப்புறம் என்ன எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க எல்லாரும் போய் வேலைய ஆரம்பிப்போம். வாங்க போலாம். வாங்க சீக்கிரம் போவோம். இது கரெக்டா அங்க எடுத்து வைங்க. இதுல ஒண்ணு வைங்க. இது தள்ளி வைங்க. சீக்கிரம் சீக்கிரம், கம் ஆன். நல்லா டைட்டா பேக் பண்ணுங்க. ஓகே சார். யா. ஓ ச்சே, பிளான் இப்படி சொதப்பிருச்சு. தங்கச்சி, தங்கச்சி அங்க பாரு. ஓ, எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருக்கோம், அவ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இரு தங்கச்சி, அவளை ஒரு வழி பண்ணிட்டு வர. என்ன பண்றது மேடம்? எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது நீங்க மட்டும் இங்க தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, வந்து மெட்டீரியல் பாக்ஸ பேக் பண்ணுங்க. என்னது? நானா? நான் யார் தெரியுமா? சஞ்சீவ் சாரோட பிஏ. என்ன பேக்கிங் பண்ண கூப்பிடுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அக்கட சூடு. சீக்கிரம் சீக்கிரம், 5 minutes இருங்க. 5 minutes சஞ்சீவ். அவங்க 2 பேரும் யார் தெரியுமா? இந்த கம்பெனியோட ஓனர்ஸ். அவங்களே வேலை பாக்குறாங்க. உனக்கு என்ன? இன்னைக்கு தொழிலாளி முதலாளிலாம் எதுவும் இல்ல. எல்லாரும் எல்லா வேலையும் பார்த்தாகணும். அப்பதான் டைமுக்கு ஆர்டரை டெலிவரி பண்ண முடியும். அதனால போய் வேலைய பாரு. எனக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துலாம் பழக்கம் கிடையாது. என்னால அந்த வேலை செய்ய முடியாது. சஞ்சீவ் சாரும் தங்கச்சியுமே வேலை பார்க்கும் போது உனக்கு என்னடி? வேலை செஞ்சு பழக்கம் இல்லாட்டி வா, வந்து பழகிக்கோ. வாடி. ஏ, என்னது? டியா? ஆமாடி. இப்ப மட்டும் நீ வேலை செய்ய வரலன்னு வெச்சுக்கோயேன், இன்னும் கேவலமா கேப்பேன். அத உன்னால தாங்கிக்கவே முடியாது. நான் டீசெண்டா சொல்லும் போதே வந்துரு. வாடி. சீக்கிரம் சீக்கிரம் இதை எடுத்து வைங்க. இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போ. என்னது? பாக்ஸ் பாக்ஸ் நீ தான் தூக்கணும். நான் தூக்கணுமா? புடி. ஏய், ஏன் தலையில தூக்குற? ஆமா,
இப்பதான் உனக்கு பொருத்தமான பொட்டி தூக்குற வேலைய பாக்குற. எல்லா பாக்ஸையும் நீ தான் வண்டியில ஏத்துற. இப்ப மட்டும் நீ போய் வைக்கலன்னு வச்சுக்கோயேன், இங்க இருக்க எல்லா பாக்ஸையும் நீ தான் தூக்கிட்டு போனோம். தனியா இவ்ளோ பாக்ஸையும் நான் தூக்கணுமா? சீக்கிரம் pack பண்ணு. வேணாம் வேணாம், இதே நான் தூக்கிட்டு போறேன். இவள வச்சுக்கிறேன். கொரில்லா குரங்கு கல்ல தலையில தூக்கி வச்சுட்டு போற மாதிரியே போறா பாரு. ஏங்கா போ. இந்தாங்க. அந்த பாக்ஸ் கொஞ்சம் தள்ளுமா. அவ்வளவுதானே? ஆ, அப்ப இதை யார் தூக்கிட்டு போவா? ஏய், இந்தா. என்ன ஒவ்வொரு பாக்ஸையும் என் தலையில ஏத்திட்டு இருக்கீங்க? ஆ, இதுக்கே சலிச்சுக்கிட்டா எப்படி? எல்லா பாக்ஸையும் நீ தான் வண்டியில ஏத்துற. தனியா இவ்ளோ பாக்ஸையுமா? ஏய், உனக்கு உண்மையாவே மயக்கம் வந்தா கூட நீ தான் எல்லாத்தையும் ஏத்தணும். ம், புடி. அக்கா தூக்கிட்டு போ. ம், அம்மா, எடுத்து வச்சாச்சா? முடியலையே. என்ன மேடம் நிக்கிறீங்க? வாங்க. இப்பெல்லாம் சொல்லி நம்ம வேலை பார்க்கணுமா? தலை எழுத்து. இந்தா, தூக்கு தூக்கு. ஐயோ, முடியல. ம். 5 மணிக்குள்ள உங்க வேர் ஹவுஸ்ல டெலிவரி பண்ணணும். ஸோ கொஞ்சம் பார்த்து போங்க. ஓகே. ஹலோ. நான் ட்ரெண்ட் ஃப்ரெட்ஸ் கம்பெனியோட மேனேஜர் பேசுறேன். சொல்லுங்க சார். மெட்டீரியல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்களா? யா அனுப்பிட்டு இருக்கோம் சார். ஒரு 5 மணிக்குள்ள வந்துடும். உங்க வேர் ஹவுஸ்க்கே வந்துடும். ஓகே செஞ்சு. ம். அண்ணா சீக்கிரம் சீக்கிரம். சரிங்க சார். மாயா